நாங்கள் ஒரு தொழிலுக்கு உண்மையா இருக்கைக்குள்ள அதை தொடர்ச்சியா செய்து கொண்டிருக்கீங்களா அந்த தொழில் எங்களுக்கு சில பாடத்தை கற்றுத்தரும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போற டிப்ஸ் என்னடாண்டா, எல்லாருமே நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, நீங்க என்ன மாதிரி என்ன இந்த படம் எல்லாம் வரைகிறீங்க, எங்களுக்கும் அந்த ஆர்வம் இருக்குது, நாங்களும் செய்யணும் சொல்லித்தர சொல்லி எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கீங்க. அதுக்காண்டி நான் என்ன செய்யறேன்னா, எனக்கு கூப்பிட்டு வச்சு கிளாஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு டைமும் இல்லை, மற்றது எனக்கு அவ்வளோ தூரத்துக்கு நான் ஒரு பழகி அந்த மாதிரி ப்ராப்பரா வரவும் இருந்தாலும் ஒரு வேலையை நாங்கள் தொடர்ச்சியா செய்யும் போது அந்த வேலை எங்களுக்கு நிறைய விஷயத்த சொல்லித்தரும். அதாவது அப்படி எனக்கு என்ற தொழில் சொல்லித்தந்த பாடங்கள், அதோடைய டெக்னிக்ஸ், அந்த மாதிரி சில விஷயங்களை நான் வேலை செஞ்சு தான் பழகினேன். மற்றது யூடியூப் அந்த மாதிரியான விஷயங்களை சோசியல் மீடியா அதில் பார்த்து தேடி அந்த மாதிரி தான் பழகிக்கொண்டேன். அந்த மாதிரி நான் பழகிக்கொண்ட அந்த சின்ன விஷயங்கள், எனக்கு இந்த வேலை சொல்லி தந்த விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணி கொள்றேன். நீங்களும் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்றதன் மூலம் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வரும். அந்த ஐடியாஸை நீங்க எனக்கு சொல்லி தந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் அதன்படி அது பெட்டரா இருந்தா நானும் மாற்றிக்கொண்டு போய் கொண்டு நாங்கள் எல்லாருமே முதன்மை வர்ணங்கள், அதாவது ரெட், ப்ளூ, yellow, பிளாக் அண்ட் ஒயிட் அந்த மாதிரியான கலர்ஸை வச்சு தான் நாங்கள் வந்து படத்தை ட்ரை பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம். ஆனால் நீங்கள் சில கலர்ஸை வந்து செப்ரேட்டாக எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. உதாரணத்துக்கு நான் இதில் காட்டுற மாதிரியான இந்த பிங்காக இருக்கட்டும், இந்த க்ரீனாக இருக்கட்டும், அந்த மாதிரியான கலர்ஸை வந்து நீங்கள் செப்ரேட்டாக வச்சுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு அந்த படத்தை வந்து இதை விட கிளாரிட்டியாக கொடுக்குறது நல்ல ஒரு இதாக இருக்கும். இதை வந்து மிக்ஸ் பண்ணி உங்களால் சேமாக இதே கலர் எடுக்க முடியாது. அப்படி எடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த கீழே இருக்கிற வயசில் இருக்கிற மாதிரி இந்த கலர்ஸ் தான் வரும். அதனால சில குளிர்மையாக கண்ணுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய வர்ணங்களை எடுத்து வச்சிங்கன்னா அது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரியான கடவுள் படங்கள், மற்ற இயற்கை காட்சிகள் அந்த மாதிரி நீங்கள் வரையும் போது இந்த மாதிரியான கலர்ஸ் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். அதனால செப்ரேட்டாக உங்களுக்கு தேவைப்படுற கலர்ஸை வேண்டி வச்சுக்கொள்ளுங்க. இது இன்றைக்கான டிப்ஸ் இருக்கும். அதை விட முக்கியமாக நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலம்தான் எதென்றாலும் நாங்கள் அடைய முடியும். அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கொண்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு டிப்ஸ் சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டு கேட்கல இதை விட பெட்டரான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடைச்சிட்டா நீங்களும் கமெண்ட்ல என்ன சொல்லுங்க, நானும் கேட்டு அதன்படி ட்ரை பண்ணுறேன். எல்லாருமே சேர்ந்து பயணிப்போம்.